யோவேல் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. 1ஆம் தேதி காலையில அதிகாலை வேளையில நான் இந்த வசனத்தை உங்களோடு கொஞ்சம் பேசினேன். அப்பொழுது நான் சொன்னேன், ஆண்டவர் மீதியா இருக்கிறவர்களிடத்திலும் ரட்சிப்பு விளங்கும் என்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு அழுத்தி சொன்னேன். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஒரு ரட்சிப்பு என்று சொல்வது நாம் ஆத்தும ரட்சிப்பை மாத்திரம் குறிக்கிற ரட்சிப்பு அல்ல, விடுதலை, ஒரு நன்மை, ஒரு ஆசீர்வாதம் இப்படி உண்டாகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் பாவங்களை அக்கிரமங்களை செய்யும் போது ஆண்டவர் அவர்களை சத்துருக்கள் கையில் விட்டு விடுவார். சத்துருக்கள் அவர்களை விடுதலையாக விடாம வாழ விடாம, சந்தோஷமாய் வாழ விடாம, மகிழ்ச்சியோடு அவர்களை ஜீவனம் பண்ண விடாமல் அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களை சிறையிருப்பில் வைத்திருப்பார்கள். பிறகு ஆண்டவரை நோக்கி முறையிடுவாங்க, ஆண்டவரே எங்களை காப்பாற்றும்னு சொல்லி. அப்ப ரட்சகனை எழும்ப பண்ணுவார். இந்த காரியங்களை எல்லாம் நீங்க அதிகமா நியாயாதிபதிகள்ல பார்க்க முடியும். ரட்சகனை எழும்ப பண்ணுவார், ரட்சகர்கள் எழும்புவார்கள், அவர்களை விடுதலையாக்குவார்கள். பிறகு நல்லா இருப்பாங்க, திரும்பவும் பாவத்துல போவாங்க, திரும்பவும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் செய்வார்கள். ஆகவேதான் ஆண்டவர் அவர்களை குறித்து ஒரு வார்த்தை சொன்னார், இவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது எப்படி சொன்னாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்ப வர்ற டாக் எல்லாம் வால் நீளமா கிடக்கு. நம்ம ஊர் நாய் தான் அதுக்கு பொருந்தும். என்ன நாய் என்ன சொல்லுவாங்க, நாய் வாழை நிமித்த முடியாதும்பாங்க. அது என்னதான் நீங்க நிமித்தினாலும் அது என்ன செய்யும், வளைஞ்சி இருக்கும். நான் இப்போ வர்ற இங்க இருக்கிற டாக்ஸ் எல்லாம் இப்ப நம்ம நிறைய வீடுகளில் மாடர்ன் டாக்ஸ் எல்லாம் பார்க்குறோம். அந்த டாக்ஸ் எல்லாம் வால் வளைக்க மாட்டேங்குது, நீளமாவே கிடக்கு. ஒருவேளை இந்திய நாய்க்கு சொல்லப்பட்ட பழமொழியோ தெரியல. அப்போ நாய் வால் என்ன செய்ய முடியாது, நிமித்த முடியாது. ஆண்டவருக்கு பயங்கர சங்கடம். இந்த மக்களுக்கு எத்தனை அற்புதம் செய்தாலும், இந்த மக்களுக்கு எவ்வளவு நன்மைகளை கொடுத்தாலும் இவர்கள் கீழ்ப்படியவே மாட்டேங்கிறாங்க. கோபத்துல அவர்கள் எதிரிகள் கையில கர்த்தரை ஒப்பு கொடுத்துருவார். அவங்க இவங்களை அடிச்சு ஒடுக்கி கஷ்டப்படுத்தி அப்போ ஆண்டவரே சொல்லுவாங்க, தேவன் விடுவிப்பார். இப்படியே நிறைய முறைகள் நடந்து கொண்டே இருந்தபடியினால ஆண்டவர் அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவதற்குரிய ஒரு நல்ல வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரட்சிப்பு உண்டாகும். யாருக்கு ரட்சிப்பு உண்டாகும்? கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அதுல கீழே ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது, அவர்கள் சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாகும். எங்கெல்லாம் ரட்சிப்பு உண்டாகும்? ஒன்று சொல்லுங்க, சீயோன் பர்வதத்தில் என்ன உண்டாகும்? ரட்சிப்பு உண்டாகும். சபை சீயோன் பர்வதம். அல்லேலூயா. சீயோன் பர்வதம் என்னை சேர்த்து கொள்வார், சஞ்சலம் ரட்சிப்பும் அடைவாய்னு பழைய பாடல் பாடுவோம். சீயோன் பர்வதத்துல ரட்சிப்பு உண்டாகும், சபையில ரட்சிப்பு உண்டாகும். இரண்டாவது எங்கே ரட்சிப்பு உண்டாகும்? எருசலேமில் ரட்சிப்பு உண்டாகும். எருசலேம் என்பது மகாராஜாவின் நகரம், தேவ ஆலயம் இருக்கிற ஸ்தலம். அங்கே ரட்சிப்பு உண்டாகும். தேவ பிரசன்னத்தில் ரட்சிப்பு உண்டாகும், தேவ ஆலயத்தில் ரட்சிப்பு உண்டாகும். மூன்றாவது மீதியா இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாகும். அதென்ன மீதியா இருப்பவர்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். இப்படி ஜனங்கள் யுத்தம் பண்ண வரும்போது யுத்தத்திலே யுத்தம் பண்ணுகிறவர்கள் மரித்து போவார்கள். அதுக்கு பிறகு கொஞ்சம் பேர் அடிமைகளா பிடிச்சிட்டு போயிருவாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அனனியா, தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா, தானியேல். உங்களுக்கு விளங்கலையா? என்னடா இவர் நிறைய பேர் சொல்றாரு யோசிக்கிறீங்களா? பெல்சாசார், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோங்கிறது பாபிலோனிய பெயர். எபிரேய பெயர் என்னன்னா அவங்களுக்கு தானியா, அனனியா, மிஷாவேல், அசரியா. இது எபிரேய பெயர், அது பாபிலோனிய பெயர். சரியா? அப்போ அந்த சூழ்நிலையில இவங்களெல்லாம் அடிமையா பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஊர்ல இருக்கிறவங்க நல்ல பலசாலிகள், அறிவாளிகள் எல்லாரையும் கொண்டு போயிட்டாங்க. பிறகு ஒரு கூட்டம் இருக்கும், உதவாதவங்க,
பலவீனமானவங்க இந்த உதவ கரையான் இந்த கேஸுகளை என்ன பண்ணுவாங்கன்னா விட்டுட்டு போயிடுவான். ராஜாவுக்கு பிரயோஜனம் இல்லை. இவங்களை கொண்டு போய் நம்ம செலவு பண்ற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்டே செலவாகும். இவங்களை கொண்டு நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, கிடக்கட்டும்டா இங்க. அதான் மீதியான கூட்டம். மீதியானியர் அல்ல, அது ஒரு ட்ரைப், அது ஒரு இனம். மோவாபை போல மீதியான் ஒரு இனம். ஆனா இங்க சொல்லுகிறது மீதியானியர் அல்ல, மீந்திருக்கிற கூட்டம், மீதியா இருப்பவர்கள். அப்ப ஒன்று புரிந்து கொள்ளப்படுகிறது, இந்த மீந்திருக்கிற கூட்டம் பலசாலிகள் கிடையாது. இந்த மீந்திருக்கிற கூட்டம் எதிர்க்க வல்லமை உள்ளவர்கள் கிடையாது. இவங்களால நமக்கு ஒரு தொந்தரவு இல்லை, இவங்களால இவங்களுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுகிற ஒண்ணுக்கும் உதவாதவங்களை தான் ராஜா, எதிரி ராஜா விட்டுட்டு போயிருவான். அதான் மீதியானவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, அந்த மீதியானவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாகும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. என்ன ரட்சிப்பெல்லாம் உண்டாக போகிறது என்பதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் மீதியா இருக்கிற அந்த கூட்டத்தை கொண்டு என்ன செய்ய முடியும் என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நாம் தான் மீதியான கூட்டம். யார் மீதியானவர்கள் தெரியுமா? நாம் தான் மீதியான கூட்டம். ஆவிக்குரிய ரீதியில சொல்லுகிறேன். வேதத்தில் நம்ம பார்க்கும்போது 2 பகுதிகளை வாசிக்க நான் கேட்க விரும்புகிறேன். ரோமர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் நீங்கள் வாசிக்கும் போது ரோமர் சபைக்கு பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார். ரோமர் 9:24 வாசிக்கலாமா? அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதிகளிலிருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்கள் என்னுடையவர்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியா தீர்க்கதரிசனத்தில் சொல்லி இருக்கிறது. அல்லாமலும் இஸ்ரவேல் புத்தருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையா இருந்தாலும் மீதியா இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும், நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார், கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறார். அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி. ஒரு நல்ல கவனிங்க, ஒரு ஊரை அழிக்கும் போது ஒரு கூட்டம் மீதமா இல்லைன்னா அந்த ஊர் என்ன ஆகும்? அதுக்கு பிறகு அந்த ஊரே கிடையாது. சோதோம் கொமோரா போல ஆயிருப்போம். நம்ம வாழ்க்கையில பிசாசு போராடினா பிரதர் சிஸ்டர், நம்முடைய வாழ்க்கையில பிசாசு போராடினா, ஆனா நம்ம சுகவீனத்துல விழுந்தோம், பணத்தை இழந்தோம். ஆனா கிருபையா முழுவதும் அழிக்கப்படாம கொஞ்சம் கர்த்தர் மீதியா வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த மீதத்திலிருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மீதம் இல்லாம இருந்தா சோதோம் கொமோராபால முற்றிலும் அழிந்திருப்போம். வாசிப்போம். இப்படி இருக்க என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியா நீதியை அடைந்தார்கள். அது விசுவாசத்தினாலாகும் நீதியே. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. ஆகவே மீந்திருக்கிற கூட்டமாகிய ஒரு கூட்டம் கர்த்தர் கிருபையா வச்சிருக்கிறார். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, பலவித போராட்டங்கள், பலவித கண்ணீர்கள், பலவித வியாதிகள், இவைகள்ல நீங்க நிறைய கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் தப்பி பிழைச்சி இருக்கிறோம் இல்லையா? நாம ஆவிக்குரிய பிரகாரமான மீந்தவர்கள், மீதியா இருக்கிறவர்கள். எனக்கு கடன் வந்துச்சு பாஸ்டர், எல்லாம் போச்சு, இப்ப ஏதோ கொஞ்சம் வருமானம் இருக்கு, பயப்படாதுங்க. எனக்கு சுகமா இருந்தேன், எல்லாம் போச்சு, இப்ப ஏதோ பிழைக்கிறேன், பயப்படாதுங்க. இப்போ எனக்கு வாழ்க்கையில நான் நம்பினவர்கள் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, இப்ப நான் ஏதோ இருக்கிறேன், பயப்படாதுங்க. கொஞ்சம் பலன் மீந்திருக்கிற ஒரு சூழ்நிலை கர்த்தர் அதை மறுபடியும் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரோமர் 11ஆம் அதிகாரம் 2 முதல் 6 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 11ஆம் அதிகாரம் 2 முதல் 6. தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை.
குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி கர்த்தாவே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருத்தன் தான்ப்பா மீந்திருக்கிறேன். என் கூட உள்ளவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்கப்பா, நான் ஒருத்தன் தான் மீந்திருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காய் மீதியான் வைத்தேன் என்பதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மீதியான கூட்டத்தை வைத்திருக்கிறார். எதற்காக? அதான் நம்முடைய கேள்வி. வாசிப்போம். அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாய் இருக்கிறது. அது கிருபையினாலே உண்டாயிருந்தா. இந்த வசனம் வாசிக்கும் நிறைய குழப்பமா இருக்கும், பயப்படாதுங்க. பேதுரு ஏற்கனவே சொல்லுவாரு, நம்ம பவுல என்ன இருக்காருல அவர் சொல்றது விளங்கவே மாட்டேங்குதுன்னு பேதுருவே சொல்லுவார். அதனால கொஞ்சம் எடக்கு முடக்காதான் பவுல் சொல்லுவார். இதை வாசிக்கும் போது உங்களுக்கு ஒண்ணு விளங்காம இருக்கும், நீங்க சும்மா கேட்டுக்கிடுங்க, பிறகு விளங்கிக்கிடலாம். அல்லேலூயா. அது கிருபையினால் உண்டாயிருந்தா, கிரியைகளினாலே உண்டாயிராது. விளங்குதா? சரி, வாசிங்க. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே. ஏதாவது விளங்குதா? விளங்காது. வாசிங்க. அது அன்றியும் அது கிரியைகளினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது. அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே. இதனடா போச்சு, இதை நான் இப்ப விளக்க வரல, வேண்டாம், நீங்க பயந்துடக்கூடாது. அல்லேலூயா. சிம்பிளா சொல்றேன். இந்த மீந்திருக்கிற ஒரு கூட்டம் இருக்குல்ல, அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது இருக்குல்ல, இது மீந்தவர்கள் செய்கிற கிரியையினால் அல்ல, கிருபையின் அடிப்படையில். நான் சொல்றது விளங்குதா? ஏன்னா கிரியை செய்வதற்கு அவங்கள்ட்ட தான் பலன் இல்லையே. நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்க பிரதர்ஸ், கொஞ்சம் கவனிங்க. இந்த கூட்டம், மீந்திருக்கிற கூட்டம், கிரியை செய்கிற அளவுக்கு பலன் இல்லாத கூட்டம். அவங்களே உடைஞ்சி நொந்து போய் ஒரு ஓரத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களால கிரியை செய்ய முடியாது. ஆனா கிருபை அவர்களை பலப்படுத்தி, கிருபையினால் அவர்களை ஆசீர்வதித்து, அது எப்படிலாம் தெரியாது, கிருபையினால் அவர்களை உயர்த்தி ஆண்டவர் மகிமையா நடத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த கிருபை மீந்திருக்கிற ஜனத்தை தூக்கிவிட வல்லமை உள்ளது, மீந்திருக்கிற ஜனத்தை பலப்படுத்த வல்லமை உள்ளது, அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை காண்பிக்க அந்த தேவன் வல்லமை உள்ளவர். ஆகவே மீந்திருக்கிறவர்களாகிய தேவ பிள்ளைகளே, என் விசுவாசம் எல்லாம் போச்சு பாஸ்டர், இப்ப கொஞ்சம் விசுவாசத்துல இருக்கிறேன், பயப்படாதுங்க. சுகமெல்லாம் போச்சு, ஏதோ கொஞ்சம் வாழ்க்கையில ஓட்டிட்டு இருக்கிறேன், பயப்படாதுங்க. நீங்க மீந்திருக்கிற கூட்டம் தான். என் சந்தோஷம் எல்லாம் போச்சு, வாழணும்னு வாழுகிறேன், பயப்படாதுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை தருவார், கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார், கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மீந்திருக்கிற கூட்டத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிற ஒரு சுபாவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மீந்திருக்கிற கூட்டம்னா யார் அப்படிங்கிறத உங்களுக்கு வேகமா சொல்ல போறேன். நான் சபையில ஏற்கனவே சொல்லி இருந்தாலும் நான் திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை கவனியுங்கள். மீந்திருக்கிற கூட்டம் அவங்க வித்தியாசமானவர்கள், விசேஷமானவர்கள். எருசலேம் தேசம், தம்பி அதை ஸ்கிரீன் பண்ணுவீங்களா? இஸ்ரவேல் தேசம், அது நமக்கு முன்னாடி அழகா தெரியும் பாருங்க. புதிய நியூ டெஸ்டமெண்ட் இஸ்ரேல், என்ன புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேல் தேசம். அதை நீங்க பாத்தீங்கன்னா சமாரியா. சரி, உங்களுக்கு புரியும்படி சொல்லுங்க. கலிலேயா கடல் இருக்கு இல்லையா, கடலை சுத்தி இருக்கிற பகுதி தான் கலிலேயா. இது தெக்கப்போலிஸ், ஜூடேயா. ஜூடேயா இருக்கா, யூதேயா. சரியா? இப்போ இது என்ன வித்தியாசம்? ஒரே இஸ்ரவேல் நாடு தானே, அது என்ன கலிலேயா, சமாரியா, யூதேயா, என்ன வித்தியாசம்? உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லி தர்றேன். இதுல இந்த கலிலேயாவும் யூதேயாவும் என்னன்னா இஸ்ரவேலர்கள். சமாரியாவை ஜனங்கள் எப்பவுமே விரும்ப மாட்டாங்க. சமாரியா இந்த வழியா டிராவல் போறதுக்கு பாருங்களேன் தம்பி, என்ன பாருங்க, இப்போ கலிலேயால இருந்து கலிலேயில இருந்து நேர யூதேயா வர்றதுக்கு கீழே வந்துடலாம். ஆனா இப்படி வரமாட்டாங்க. இந்த நடுவுல ஒரு ப்ளூ தெரியுது பாத்தீங்களா? தெரியுதா? ஒரு ப்ளூவா ஒரு லைன் தெரியுதா?
முதல்ல ஒரு கடல் மாதிரி இருக்கா, இது கல்லையா கடல். இல்லையப்பா, இது கல்லையா கடல். திரும்ப ஒரு அந்த நூல் அப்படியே வருதா, இப்ப ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கா, இது சவக்கடல் அல்லது உப்பு கடல். இதுதான் இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரைகாரங்களா இருக்காங்க, அப்படிதானே? ஆனா அமெரிக்கா வெள்ளைக்காரங்க நாடு கிடையாது. அமெரிக்கா செவ்விந்தியர்கள் என்று சொல்லுகிற ரெட் இண்டியர்ஸனுடைய நாடு. எல்லாம் ஒரு மாதிரி கருப்பா இருப்பாங்க, வித்தியாசமா. ஒரு பழங்குடி ரெட் இண்டியன்ஸ், அவங்களுடைய சுய தேசம் தான் அமெரிக்கா. அப்ப அது எப்படி வெள்ளைக்கார நாடாச்சுன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அதை ஆக்குப்பை பண்ணும்போது அங்க இருக்கிறவர்கள் சுய தேசத்தில் உள்ளவர்களை எடுத்துட்டு போய் இவங்க நாட்டில் உள்ளவங்களை உள்ள வச்சிருவாங்க. அப்படி வைக்கும்போது அந்த நாடு இவர்களால ரொம்ப ஆக்குப்பை பண்ணப்பட்டு காலப்போக்கில் நாடே இவர்கள் நாடாயிரும். அதுபோலதான் அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற குடிகளை கொண்டு போய் அவர்கள் ஊர்ல விட்டுட்டு, அடிமைகளா விட்டுட்டு, அவர்கள் ஊர்ல உள்ளவங்களை கொண்டு வந்து இங்க கலப்படமா கல்யாணம் பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. அப்போ இந்த காரியம் நடந்ததுனால தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பிரமாணம் உண்டு. என்றைக்கும் தேவ பிள்ளைகள் புறஜாதிகளோடு சம்பந்தம் கலக்க கூடாது. அப்படித்தானா? கல்யாணம் பண்ணும்போது வாலிப பிள்ளைகள் இங்க இருக்கிறவங்க கவனமா இருக்கணும். எந்த காரணம் கொட்டும் கோடீஸ்வர பிரபுவா இருக்கலாம், அழகு சுந்தரியா இருக்கலாம், நீங்க தேவ பிள்ளைகள் இல்லாத இன்னொருவர்களை, ரட்சிக்கப்படாத இன்னொருவரை திருமணம் செய்வது வசனத்தின்படி 100க்கு 200 மடங்கு தவறு. அதனால நாம செய்கிற அந்த காரியம் என்ன நடக்கிறதுன்னா, என்ன கவனிங்க, அப்படியே கலப்படம் ஆயிட்டாங்க. அதனால கல்லையாவில் உள்ளவங்க அப்படி செய்யல, ஸ்லாங் டிஃபரெண்டா இருக்கும், அவங்க மொழி வேற இருக்கும். நம்ம இங்க பாருங்களேன், கோயம்புத்தூர்காரங்க, ஏனுங்க நல்லா இருக்கீங்களாங்க அப்படிம்பாங்க. சென்னை பக்கம் போனா என்ன பண்ணுவாங்க, நைனா என்ன ஸ்லாங் தமிழ் தான், ரெண்டும் தமிழ் தான். ஆனா அது கொங்கு தமிழ், இது தொங்கு தமிழ், அது ஒரு வித்தியாசமான தமிழ். இது போல கல்லையாவில் உள்ள பேச்சு. அதான் பேதுருட்ட ஒரு அம்மா வந்து கேட்டுச்சு, உங்க தலைவர் கல்லையாவிலே சுத்தி சுத்தி நீங்க பேச்செல்லாம் கல்லையா பேச்சா பேசுறீங்க, நீ கல்லையானு கேட்டுச்சு. அந்த பிரதர் வந்து இல்ல இல்ல, நான் வந்து நம்ம ஊர் தான், யூதயாக்காரன் தான்ட்டு பேச்செல்லாம் மாத்துறார். இப்ப எனக்கு நான் தஞ்சாவூர்ல இருக்கும்போது வந்தாப்புல போனாப்புலன்னு பேசி பேசி இப்ப எனக்கு வந்தாப்புல போனாப்புலையே வருது. நான் தஞ்சாவூர்ல இருக்கும்போது அவங்க வந்தாப்புலையா, ஆமா வந்தாப்புல போனாப்புல அப்படின்னு சொல்லி சொல்லி நிறைய நான் பேசும்போது அவங்க வந்தாப்புல ஆமா ஆமா அப்படின்பேன். அப்ப நான் கன்னியாகுமரிக்காரன், ஆனா எனக்கு என்ன ஸ்லாங் வருது, வந்தாப்புல போனாப்புல. அதுபோல ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு ஸ்லாங் இருக்கு. கல்லையருடைய பேச்சு வேற, இங்க யூதேயாருடைய பேச்சு வேற. சமாரியர்கள் ஸ்லாங் டோட்டல் டிஃபரெண்ட். டிஃபரெண்ட் மட்டும் இல்ல, அவங்கள்ட்ட பொண்ணு கொடுக்க பொண்ணெடுக்க மாட்டாங்க, கல்லையரா இருந்தாலும் சரி யூதேயா ஜனங்களா இருந்தாலும் சரி. ஏன்னா இவங்க கலப்படமானவர்கள், ஆகவே அவர்கள்ட்ட சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. ஆகவே தான் இயேசு சமாரியாவில் போகும்போது சமாரிய ஸ்திரீயோடு பேசும்போது இயேசுவை ஒரு மாதிரி பார்த்தாங்க. அவங்கள்ட்ட குடுக்கல் வாங்கல் பண்ண மாட்டாங்க, அவங்கள்ட்ட தொடர்பு வைக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் புறஜாதியாரையும் நேசித்தார், சமாரியாவை நேசித்தார், சமாரியாவில் ஊழியம் செய்தார். ஆனா உண்மையிலேயே இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் அப்படி செய்தார்கள்? சரியா ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரம், ஏசாயா 4ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்ட எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த மீந்திருக்கிற கூட்டத்தின் ஸ்பெஷாலிட்டி என்ன பிரதர் சிஸ்டர்? அவர்கள் ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவர்கள். அவர்கள் யார்? பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள். அல்லேலூயா. சமாரியர்கள் ஜாதிகளோட கலந்தவர்கள். ஆனால் மீதம் இருக்கிற ஒரு கூட்டம், அவர்கள் எப்படிப்பட்ட கூட்டம்? பரிசுத்தமா வாழ்றவங்க, எவரோடு சேராதவங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளா வாழுகிறவர்கள்.
அவர்கள் மீந்திருக்கிற கூட்டம். இந்த மீந்திருக்கிற கூட்டத்திற்காக ஆண்டவர் எதையும் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் உங்களோட அன்பா சொல்றேன், நீங்க மீந்திருக்கிற கூட்டமா இருக்கணும். எல்லார போல எல்லாமும் செய்யறோம், எல்லாரோட கை கொடுக்கிறோம், கை கொடுக்க கூடாது. நீங்கள் மீந்திருக்கிற ஒரு கூட்டமா, கர்த்தருக்கு பிரியமானவர்களா, ஆண்டவருடைய சத்தியத்துக்கு நிற்கிறவர்களா நீங்க இருப்பீங்கன்னா உங்களை ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். உங்களுக்கு தேவன் செயல்படுவார். பெரும்பான்மையானவரிடத்தில் ஆண்டவர் இல்லை, அவருக்காய் நிற்கிற ஒரு சிறு கூட்டம். பெரிய கூட்டமா இருந்தார்கள். கிதியோனோட வந்தவர்கள் ஒரு டெஸ்ட் வச்சார், 22,000 ஃபெயில். அடுத்த டெஸ்ட் வச்சார், எல்லாம் போச்சு, 300 தான் மீதி. இந்த 300 வச்சு என்ன பண்ண முடியும்? ஐயா, பெருங்கூட்டத்தால் செய்ய முடியாத காரியத்தை சிறிய கூட்டம் கொண்டு செய்ய முடியும். ஏன்னா இவர்கள் மீந்திருக்கிறவர்கள். They are belongs to God. They are separated for God. அவர்கள் கர்த்தருக்காக மீந்திருக்கிற கூட்டம். ஜாதிகளோட கலவாத கூட்டம், எல்லாரோட எல்லாமா இராத கூட்டம், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ விரும்புகிற ஒரு கூட்டம், பரிசுத்தமாய் வாழ விரும்புகிற ஒரு கூட்டம், தேவன் சார்பில் நிற்க விரும்புகிற ஒரு கூட்டம். ஒரு முறை ஆண்டவர் கேட்டார், கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறவன் யார் என்று கேட்டார் ஒரு கேள்வி. அந்த பட்சத்தில் லேவியர்கள் வந்தார்கள். யார் வந்தார்கள்? லேவியர்கள் வந்தார்கள். அப்ப ஆண்டவர் சொன்னார், லேவி ஆசீர்வதிக்கப்படுவான், ஆசாரியன் துவம் அவனை விட்டு விலகாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் பட்சத்தில் இந்த ஒரு கூட்டம். தேவ பிள்ளைகளே, பெரும்பான்மையானவர்களோடு நிற்பதல்ல ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு நிற்கிற ஒரு சிறு கூட்டத்தோட கர்த்தர் நிற்பார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அந்த தூரா சமவெளியிலே பெரிய பொற்சில் நிறுத்தும் போது ஒரு மனுஷன் இல்லைங்க, எல்லாரும் அடிபடிஞ்சிட்டாங்க. நமக்கு எதுக்குயா வம்பு? உயிர் பிரச்சனையா இருக்கு, அவன் பேட நம்மளை சூளையில போட்டுருவாங்கிறான். அதெல்லாம் கும்பிடுவோம், ஒன்னா சேர்ந்து கும்பிடுவோம், யெகோவா தேவனே ஸ்தோத்திரம் அப்படின்னா. இங்க நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்? கோயிலுக்கு போனாலும் நான் ஆண்டவர் பேரை தான் சொல்லிட்டு இருந்தேன். விளங்குதா? எங்க போய் கோயிலுக்குள்ளதான் கூட்டு போனாங்க பாஸ்டர், எனக்கு வேற வழி இல்லை பாஸ்டர். சரி, நீங்க ரட்சிக்கப்படாத புருஷன்மார் இருந்தா, சில கட்டுப்பாடுகள் இருந்தா நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். எல்லாருக்கும் அது அல்ல. நான் உள்ள கோயிலுக்கு போனாலும் நான் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா விட்ட ஆவியில் நிறைஞ்சிருப்பேன். ஆனா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க எல்லாரும், நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஊர்ல உள்ள பெரிய ஆளெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டான் பாபிலோன் ராஜா. அப்ப அங்க யாரெல்லாம் இருந்திருப்பா? ஆலயத்தில் ஆசாரிய பணி செய்த ஆசாரியர்கள் இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு வேதம் போதித்த வேத பாரகர் இருந்திருப்பாங்க. எல்லாம் சொல்லிக் கொடுத்தவங்க எல்லாம் டீச்சர்ஸ், ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ், எல்லா குருமார்கள் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? எப்பா நமக்கு எதுக்கு வம்பு, பணிவோம், சிலை இருக்கு, அது சிலை ஒன்றுமில்லை, குனிஞ்சிருவோம். ஆனா 3 பேர் என்ன பண்ணா தெரியுமா? நான் குனிய மாட்டேன்னா, குனிய மாட்டேன். யெகோவா தேவனை தவிர யாரையும் கும்பிட்டது கிடையாது இது வரைக்கும், நான் கும்பிட மாட்டேன். அல்லேலூயா. ஒரு சிறு கூட்டம், மீந்திருக்கிற கூட்டம். உடனே அவர் ராஜா சொன்னார், நேபுகாத்நேச்சார், இங்க பாருங்க, இதெல்லாம் ரொம்ப வேண்டாம் வேலை, என் வார்த்தையை மதிக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு ரொம்ப கோபம் வருது, சூளையின் மடங்கை 7 மடங்கு சூடாக்குவேன், 7 மடங்கு சூடாக்குவேன். சூடாக்கிட்டு போ. பார், கடைசியா ஒரு முறை உன்கிட்ட பேசுறேன், ஒழுங்கா குனிவியா இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன். நீங்க எல்லாம் அரசவையில, அரண்மனையில எனக்கு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க, உங்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். இப்போ கிண்ணறம், கீதவாத்தியம் எல்லாத்தையும் முழங்குவாங்க. முழங்கும் போது லாஸ்ட் சான்ஸ், ஒழுங்கா உளுந்து வணங்கிரு. அவங்க சொன்னாங்க, ரொம்ப சிம்பிளா, ராஜாவே இந்த காரியத்தை குறித்து உத்தரவு சொல்ல, ராஜாவுக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. தேவனை ஆராதிக்கிறதற்கு ஆண்டவர் ஆராதிக்க வேண்டாம், உனக்கு 10,000 பணம் தரனா பணத்துக்கு பின்னாடி போற பரிதாப உலகம் இது. சத்தியம் உள்ள சபையிலிருந்து சத்தியம் இல்லாத சபைக்கு யாரோ ஒருவர் கொடுக்கிற நன்மைக்காக ஓடி போற உலகம் இது, துரோகம் செய்கிற உலகம். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? எங்க பட்டினி இருந்து கர்த்தரோட இருக்கிறத விட
பணத்துக்காக பிசாசின் இடத்துல போறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்னா உங்களை என்ன சொல்ல? சிலருக்கு அதெல்லாம் பெருசா தெரியல. எப்படியோ பணம் வருதா, பணம் எப்படின்னு தான் வரும். கர்த்தருக்காக நிற்கிற ஒரு கூட்டம், பணத்துக்காக அல்ல, கர்த்தருக்காக. அல்லேலூயா. பரலோகம் பார்த்தது, அவர்களுக்காய் தேவன் நின்றார். எவர் கர்த்தருக்காக நிற்கிறாங்களோ அவங்களுக்காய் தேவன் வைராக்கியம் கொள்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களுக்கு ஆதரவாய் நின்றார். அக்கினி சூளையில போட்டாங்க. போட போகும்போது போட போனவங்க எல்லாம் செத்து போனாங்க. அவ்வளவு கொடூரம். ஆனா உள்ள விழுந்தாங்க. விழுந்த உடனே அங்கே தேவன் வந்தார். கர்த்தருடைய தூதனானவர்னு சொல்வது இயேசுவை குறிக்கிறது. இயேசு அவர்கள் மத்தியில வந்தார். விடுதலையா உலாவினார்கள். அல்லேலூயா. விடுதலையா உலாவினார்கள். எப்படி உலாவினார்கள்? எப்படி உள்ள போடப்பட்டார்கள்? சத்தமா சொல்லுங்க. எப்படி உள்ள போடப்பட்டார்கள்? கட்டுண்டவர்களாய் போடப்பட்டார்கள். எப்படி உலாவுகிறார்கள்? தீ கயற அத்திடுச்சு, கைய ஒண்ணும் செய்யல. இன்னும் ரொம்ப ஆச்சரியம் தெரியுமா? கயறையே அத்திடுச்சு, அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் ஒண்ணும் பண்ணல. ஏன் தெரியுமா? அந்த சூளையிலும் கர்த்தருடைய ஆளுகை வந்தது. யாரெல்லாம் கர்த்தருக்காக நிற்கிறார்களோ அவர்களுக்காய் கர்த்தர் இறங்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பெரும்பான்மை உள்ளவர்களுக்கு அல்ல, எல்லாரோடும் ஒத்து போகிறவர்களுக்கு அல்ல, ஊர் செய்கிறத நான் செய்கிறேன் சொல்றவர்களுக்கு அல்ல. கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஒரு கூட்டம் நிற்க முடியுமானால் அவர்களுக்காய் தேவன் தன்னுடைய வைராக்கியத்தை காண்பிப்பார். அந்த மீதியா இருக்கிற இடத்தில் தேவனுடைய மகிமை விளங்கும். கர்த்தருக்காக மீதியா இருக்கிற ஒரு கூட்டம் அது பலனுள்ள கூட்டம் அல்ல, சாமர்த்தியமான கூட்டம் அல்ல, அவர்கள் சாதிக்கிற கூட்டமும் அல்ல. ஆனா அந்த கூட்டத்தின் இடத்தில் கர்த்தருடைய மகிமை விளங்கும். அல்லேலூயா. அது ஜாதிகளோட கலவாத ஸ்பெஷல் பீப்புள். இன்னைக்கு நம்மெல்லாம் அப்படிப்பட்டவர்கள் தான். ஆகவேதான் நான் சொல்றேன், நீங்க மீதியானவர்கள். ஊர்காரங்க எவ்வளவு கெட்ட வார்த்தை பேசணும், நம்ம வாயை திறந்து நம்ம வாயில நெருப்பு அள்ளி போட்டா கூட ஒரு கெட்ட வார்த்தை வராது. அல்லேலூயா. காணும் சொல்லுங்க சத்தமா. என்ன சண்டை வந்தாலும் நான்லாம் வாய் திறந்து ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். அப்படியா? ஏன் அல்லேலூயா காணும்? இன்னும் அல்லேலூயா. திரும்ப கேட்கிறேன், என்னதான் புருஷ மனைவி சண்டை வந்தாலும் நான்லாம் வாயை திறந்து ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை பேச மாட்டேன்னு சொல்லுகிற பரிசுத்த கூட்டம் அல்லேலூயா சொல்லுவோம். இங்கேயாவது கொஞ்சம் உயிர் இருக்கு, இங்க சுத்தமா மோசம். உங்களுக்கே குத்துதா? நீங்க தான் மீதியா இருக்கிறவங்களா? அல்லேலூயா. பேசக்கூடாது. அவங்கள போல நாம இல்ல சிஸ்டர். உலகத்தை போல நம்ம வாழக்கூடாது. நம்ம வித்தியாசமானவங்களா இருக்கணும். பிரதர்ஸ், எந்த சூழ்நிலை வந்தாலும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிகாரங்களா இருக்காங்க, ஏன்னா கூட்டு போனாங்க, பஸ் வாயை திறந்து ஊத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. சிகரெட்டை வாயில வச்சு விட்டாங்க சொல்லக்கூடாது. நாம வித்தியாசமானவங்களா இருக்கணும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நாம் மீந்திருக்கிற ஒரு கூட்டம், ஆண்டவருக்காய் மீந்திருக்கிற கூட்டம். ஆண்டவருக்காய் மீந்திருக்கிற ஒரு கூட்டமாய் நாம் இருப்போம் என்றால் நமக்காய் கர்த்தர் செய்கிற காரியம் ஆச்சரியமா இருக்கும். சத்துரு நம்ம நினைப்பான், இவங்களால ஒண்ணுமே முடியாது, இவங்க யூஸ்லெஸ், இவங்க பிரயோஜனமற்றவர்கள் சொல்லி நினைப்பான். ஆனா நம்ம ஆசீர்வதிக்க தேவன் வல்லமை உள்ள. ஒரு வசனத்தை வாசிக்கலாம், ரொம்ப அழகா. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 30-31. 2 வசனங்களை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 19, 30, 31. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அவன் நினைச்ச, அங்க பாருங்களேன், நீங்க முருங்கை மரத்தை பார்த்திருக்கீங்களா? எங்க பார்த்திருக்கோம்? நம்ம தான் நல்லா பார்த்திருக்கிறோமே. முருங்கை மரம் பார்த்திருக்கீங்களா? முருங்கை மரம் பார்த்திருக்கிறோம். சத்தமா அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தோஷம், நீங்க இருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். கொஞ்சம் முன்னாடி நீங்க அல்லேலூயா சொன்னாத உடனே எனக்கே சங்கடம் ஆயிடுச்சு. எல்லாரும் அப்படியே 3ஆம் வானம் போயிட்டீங்களோன்ட்டு. கவனிங்க, முருங்கை மரத்தை வெட்டி போடுங்க, அது என்ன செய்யும்? முருங்கை மரத்தை விட இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா சொல்றேன், இந்த மரவள்ளி கிழங்கு மரம் பார்த்துருக்கீங்களா? என்ன மரம்? மரவள்ளி கிழங்கு செடி. சரி, செடி. அந்த செடி என்ன ஆகும்? வெட்டி போட்டா என்ன ஆகும்? மறுபடியும் முளைக்கும். நாம அதுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை.
ஸ்பெஷலா ஒரு இடத்தை தோண்டி கம்ப வச்சு அப்படியெல்லாம் அவசியம் இல்லை. அது பாட்டுக்கு முளைக்கும், எங்க வெட்டி போட்டாலும் முளைக்கும். பிசாசு பார்த்தா, ஓஹோ நீ நல்லா வேர் பற்றி நல்லா பலன் கொண்டு எழும்புறையான்னு உங்க மரத்தை வெட்டி வேரோடு அப்படியே தூக்கி போட்டான். ஆனா ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா? அந்த வழியை இயேசு வந்தார், அவர் கிருபை நம்ம மேல பட்டது. யூதாவில் மீந்திருக்கிற ஒரு கூட்டம் கீழே வேர் பற்றி மேலே எழும்பினது. பிசாசு வெட்டி போட்ட உங்களை கீழே வேர் பற்றி மேலே எழும்ப பண்ண கர்த்தர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். பலன் இல்ல, உங்களால ஒன்று பிரயோஜனம் இல்ல என்று தள்ளப்பட்ட உங்களை கர்த்தர் வேர் பற்ற பண்ணுவார், திரும்ப எழும்ப பண்ணுவார். உனக்கு சுகம் இல்ல, உனக்கு ஆரோக்கியம் இல்ல, உனக்கு பலன் இல்ல, பொருளாதார சூழ்நிலை இல்ல என்று சத்துருவம் வாழ்க்கையை வெட்டி போட்டிருக்கலாம், திரும்ப வேர் பற்ற பண்ணுவார், திரும்ப எழும்ப பண்ணுவார். தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒருவேளை சத்துரு பயமுறுத்தலாம், பாரு உன்னை என்ன பண்ண போறேன் பாரு, உன் வாழ்க்கை என்ன ஆக போகுது பாரு. உனக்கு ஏற்கனவே இருக்கிறதுல நீ இன்னமும் கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கிறியாக்கோ, இன்னும் நீ கர்த்தரை தூக்கிட்டு கொண்டிருக்கிறியாக்கோ, இனி கொஞ்சம் இருக்கிற அந்த பலத்தை என்ன பண்ண போறேன் பாருன்னு பிசாசு சொன்னா, கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் சொல்லுகிறார், உங்களை ஆண்டவர் கீழே வேர் பற்றி மேலே எழும்ப பண்ணுவார். இந்த வேறு சும்மா கிடக்கும் மரம், ஆனா சும்மா கிடக்கிறது மாதிரி நமக்கு தெரியும், கீழே வேர் போயிட்டே இருக்கும். நமக்கு எங்க வேர் போக தெரியுமா? நாம கர்த்தராகிய கிறிஸ்து என்கிற கன்மலையிலே வேர் கொண்டு மேலே எழும்புவோம். பாஸ்டர், என் வாழ்க்கையில ஒண்ணுமே மேல தெரியலையே, ஒண்ணுமே அடையாளம் தெரியலையே, மேல எழும்புறது மாதிரி ஒண்ணுமே தெரியலையே, பிசாசன பரியாசம் பண்றானே, என் வாழ்க்கையில ஒண்ணுமே அடையாளங்கள் தெரியலையே, சந்தோஷமான காரியங்கள் ஒண்ணுமே நடக்கலையே. பயப்படாதுங்க, வேர் போயிட்டு இருக்குது, வேர் போயிட்டு இருக்குது. வெட்டப்பட்ட மரத்திலிருந்து ஒரு வேர் போயிட்டு இருக்குது. சீக்கிரமா கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவார், மேல தெரிய வைப்பார், அநேகர் கண்களுக்கு முன்பு அடையாளமாய் நிறுத்துவார். இன்னைக்கு நீங்க வெட்கப்பட்ட இடத்துல, நீங்க துக்கப்பட்ட இடத்துல, உங்கள் கண்ணீர் சிந்தின இடத்துல ஆண்டவர் மறுபடியும் உங்களை எழும்ப பண்ணி உங்களை கனி கொடுக்கிற மரமாய் திரும்ப வைப்பார். மீந்திருக்கிற கூட்டத்துக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. அப்படியே மீந்திருக்கு. பிசாசு நினைச்சா நான் வெட்டி போட்டேன் அவ்வளவுதான், அது கொஞ்ச நாள் குற்றியிரும் கொலையுயிருமா கடந்து அப்படியே அழிஞ்சு போயிடும் பிசாசு நினைச்சா. கர்த்தர் அப்படி விடுகிற தெய்வம் அல்ல. மீந்திருக்கிற யூதாவை ஆண்டவர் கீழே வேர் பற்ற பண்ணுவார், மேலே எழும்ப பண்ணுவார். அல்லேலூயா. இருக்கிற எல்லா குடும்பங்களும் தலைக்கும், நீங்க எழும்புவீங்க. உங்களை வேரோட பிசாசு பிடுங்கி போட்டாலும் உங்க வேர் மறுபடி கீழே போகும். நான் அதை ஆழமா விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அதை உங்கள்ட்ட பிரகடனப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவார். நீங்க மீந்திருக்கிற கூட்டத்தில் இருங்க. கர்த்தருக்கு உங்க வாழ்க்கையை நல்லா டெடிகேட் பண்ணி, பிரதர் ஆண்டவருக்காக சரியா உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்க. கட்டாயம் நீங்க வேர் கீழே வேர் பற்றி மேலே எழும்பி கனி கொடுப்பீர்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதம் நமக்கு தருகிறவர். எரேமியா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாமா? எரேமியா 15:11 வாசிப்போம். உன்னில் மீதியா இருப்பவர்கள், உன்னில் மீதியா இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள், நன்மை அடைவார்கள். தீயின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு, நீதியா இருக்கிறவர்கள் நன்மை அடைவார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் நான் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்படுவேன். வழங்குதா? சத்துரு வருவா, ஆண்டவர் என்ன செய்வாரு? உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்பார். அல்லேலூயா. தம்பி நீங்க 2 பேரும் வாங்கய்யா, சீக்கிரம் வாங்க. அவ நீங்க இப்ப நான் தான் ஏசுன்னு வைங்க, வச்சுக்கிடுங்க. ஒரு கதைக்கு மன்னித்துக் கொள்ளுங்க. தம்பி தான் யாருன்னா விசுவாசி, அவர் தான் பிசாசு, அப்படி வச்சுக்கிடுங்க ஒரு கதைக்கு. இப்போ இவன் விசுவாசி, கைத்தட்டி பாட்டு பாடி ஆண்டவரை துதிக்கணும். சரியா ஐயா? இங்க இங்க வா, நமக்கு சூட்டபிள். சரி, அப்படி நீங்க நல்லா கைத்தட்டி ஆண்டவர் ஆராதி. இந்த விசுவாசி நல்லா கைத்தட்டி பாடு, கைத்தட்டி பாடி, கைத்தட்டி மகிழ்ந்திருப்பேன். இப்படியா? கைத்தட்டி பாடி, ஆட நல்லா சொல்லப்பா, கைத்தட்டி பாடி, கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்பேன், அப்பா சமூகத்தில் களிக்கூர். இப்படி பாடிட்டு இருப்பானா, ஏய் நீ சந்தோஷமா இருக்கிற, மகிழ்ச்சியா இருக்கிறன்னு பேய் என்ன பண்ணுவான் தெரியுமா? உள்ள வருவான். வா வா,
அப்போ இந்த பலன் இல்லாத அவன் அப்படிதான் பாடுறான். விசுவாசிகள் ஏன் அப்படி பாடுறாங்கன்னா பலன் இல்லாத கூட்டம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்திருக்கிறியா அழுகிறியா? ஏதோ ஒண்ணு. கர்த்தர் சமூகத்தில் ஐயோ ஆண்டவரே கலிகூறுவேன். இப்படி ஆராதிக்கும் போது ஏற்கனவே பலன் இல்லை. பாவம், அவன் நேற்றுக்கெல்லாம் காய்ச்சலா இருந்தா அதனால அப்படி பாடுறான் போல இருக்கு. என்னையா சரி. பிசாசு வந்த உடனே இவன் தாங்குவானா? தாங்க மாட்டான். பாவம். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, மீந்திருக்கிறவன் ஜாதிகளோட கலவாமல் கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா சத்துருவுக்கு ஆண்டவர் எதிர்படுவார். பிசாசு நெருங்க விட மாட்டார். உங்களை நெருங்குகிற எந்த போராட்டத்தையும் உங்களை நெருங்காம கர்த்தர் பாதுகாக்கணும்னா நீங்க மீந்திருக்கிற ஒரு கூட்டமா இருக்கணும். தேவ பிள்ளைகளே, அப்படி நீங்க இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்து சத்துருவை நெருங்க விட மாட்டார். அவன் போராடிட்டே இருப்பான். யோபுவ எத்தனை முறை போராடினா பிறகு ஆண்டவர் என் மகன் பலசாலிப்பா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஆட்டி அசைக்க முடியாதுன்னு சொன்ன பிறகுதான் ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். போய் அவனை தொட்டுப்பார்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் தொட்டான். ஆனாலும் அவன் ஜீவனை தொடக்கூடாது, உடம்ப வேணா தொட்டுக்க கர்த்தர் சொன்னார். கர்த்தர் அனுமதிக்காமல் ஒன்றும் நம் வாழ்க்கையில வராது. ஒரு சத்துருவும் தேவன் அனுமதிக்காமல் நம் வாழ்க்கையில செயல்பட முடியாது. புரியலா? மீந்திருக்கிற கூட்டத்திற்காய் தேவன் இறங்கி செயல்படுகிறவர். தேங்க்யூ, அல்லேலூயா, ஆமென். அப்போ ஆண்டவர் மீந்திருக்கிறவர்களுக்கு சகாயம் செய்கிறவர். நான் சொல்லுவேன், கோலியாத் தாவீது விஷயத்துல நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். கோலியாத்தை வீழ்த்துற அளவுக்கு தாவீதுக்கு ஒன்றும் பலன் இல்லை. அவன் பாவம், அப்புறாணி, பூச்சி. அவன் சாதாரணமானவன். அவன் வந்து ஒரு வேகத்துல வர்றான். தாவீது தேவ ஜனங்களை, தேவ நாமத்தை அவமதிக்கிற கோலியாத் இவன் யார் அப்படின்னு அவன் அதாவது சில ஆட்கள் பார்த்துருக்கீங்களா? நான் ரோட்ல பார்த்துருக்கிறேன். சில பெரிய டாக் போகும், பார்த்துருக்கீங்களா? பெரிய டாக் போகும், கம்முன்னு போகும். ஆனால் அந்த சின்ன குட்டியோன் டாக் இருக்கு பாருங்க, சின்ன நாய் இருக்கு பாருங்க, குட்டி நாய், அது என்ன செய்யும்? கொலைக்கும். அது பாவம் போல அது திரும்பினா நீ என்ன செய்ய மாட்டா? நிற்க மாட்டா. ஆனா அது இதை வந்து ஏன்பா நான் தான் உனக்கு தொந்தரவு பண்ணாம தானே போயிட்டு இருக்கிறேன். அப்படி கோலியாத்து பாட்டுக்கு வந்தான், கொக்கரித்தான் போனான். நம்ம ஊர் தாவீது அமைதியா இருக்கப்படாதா? அவர் என் தேவனை தூசிக்கிற நீங்க எல்லாம் பாக்குறதுக்கு நிக்கிறீங்க, நீங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறீங்க, உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லிருப்பான்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்லுங்க, ஏதாவது சொல்றாங்க பிள்ளைகள், சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கெல்லாம் சூடு ஸ்வரணம் இல்லையடா, சவுல் இல்லையா? டே நீ ரொம்ப தாண்டா பேசுற, பேசிக்கல நல்லா தான்ப்பா இருக்கும், நான் எல்லாம் பார்க்கிறோம். அவன் வந்து நின்னாலே எங்களுக்கு பயமா இருக்கு. ஏன்னா அவன் பலசாலி, நான் பலவீனன். அவன் பெரும்பான்மையானவன், நான் சிறுபான்மையானவன். நான் ஒரு மீந்தம் இருக்கிறவன், என்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா உனக்கு அப்படிதான், உனக்கு அந்த அறிவு இல்லையா? இல்லை. அவன் நின்ற ஆண்டவருக்காக தேவ நாமத்தில் நின்றான். கர்த்தர் அவன் சார்பில் நின்றான். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், கோலியாத்த தாவீது அடிச்சு அவன் விழணும்னா அவன் எப்படி விழுந்திருக்கணும் தெரியுமா? மல்லாந்து விழுந்திருக்கணும். வசனம் அப்படி சொல்லல. எங்க இங்க இருந்து ஒரு கவன்ல கல்லு வச்சு இப்படி 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 சர்ன்னு அடிச்சா அடிபட்ட வேகத்துல இப்படியா விழுவான்? இப்படி ஐயோன்னு விழுந்திருக்கணும். ஆள் வேற, பெரிய சரீரம், உயரம், பாடி சரியான உயரம். ஆனா நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே வசனம் சொல்லுகிறது அவன் முகங்குப்புற விழுந்தான், அப்ப எப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அப்ப ஆண்டவர், நான் வேதம் வாசிக்கும் போது இப்படி எல்லாம் என்ன கொஞ்சம் குழப்பிக்கிடுவேன். அப்ப ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? மகனே உனக்கு ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். கோலியாத்த தாவீது அடிக்கும் போது அவன் அடிச்சது மண்டையில, இம்மா பெரிய மண்டை, நல்ல ஜிம் பாடி. இவன் அடிக்கிற இத்தனோண்டு கல்லு போய் மண்டையை பொழந்துருமா? பொழக்காது. மண்டையில பட்டு எதிரா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி தாவீது மண்டை உடைஞ்சாலும் உடைஞ்சிருக்கும். அதனால நான் எப்படி தெரியுமா அவனை முறியடித்தேன்னு ஆண்டவர் சொன்னார். என் பையன் எறிந்த கல் இருக்க, தாவீது எறிந்த கல்ல ஆண்டவர் இடையில பிடிச்சார். இப்ப கல்லு யார் கையில இருந்து போகுது? கர்த்தருடைய கையில. நாம தான் படிக்கிறோம்,
எக்ஸாமுக்கு கொஸ்டின் யார் மண்டையில இருந்து போகும் தெரியுமா? தேவனுடைய ஞானத்திலிருந்து போகும். வருஷம் ஃபுல்லா படிச்சது நீங்க தான், வருஷம் ஃபுல்லா உழைச்சது நீங்க தான், வருஷம் ஃபுல்லா பிரயாசப்பட்டது நீங்க தான். ஆனா சில காரியங்களை நெருங்கும் போது, நம்முடைய பலத்திற்கு மிஞ்சின காரியங்கள் அவைகள் இருக்கும் போது, தேவன் அதை தன்னுடைய கரத்தில் எடுத்து அதை நமக்கு சாதித்து காண்பிக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம பலத்தில் அதை சாதிக்க முடியாது, ஆண்டவர் பிடிச்சாரு. அதான் நம்ம தேவனை சார்ந்து கொள்ளணுங்கிறது. ஆண்டவர் நான் உழைச்சி எழும்பிடுவேன்னா அது கொஞ்சமா தான் இருக்கும். ஆனா கர்த்தரை சார்ந்து இருக்கிறவனை, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை சார்ந்திருக்கிறவனுக்கு தேவன் பலன் கொடுப்பார், சகாயம் செய்கிற கிருபை வெளிப்படும். அப்படி தேவன் பலன் கொடுக்கும் போது அங்கிருந்து கர்த்தர் எறிகிறார். இப்போ கல்லு வேகமா போகுது. ஏன் தெரியுமா? தாவீது எறிந்த கல் அல்ல, தாவீது எறிந்த கல்லை கரத்தில் எடுத்த தேவனுடைய கல். இப்போ இந்த கல்லு கட்டாயம் மண்டையை உடைக்கும். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நெத்தியிலே பதிந்ததுன்னு இருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். நான் என்ன எதிர்பார்த்தேன் தெரியுமா? கர்த்தருடைய கல்லு நெத்தியில பட்டா நெத்தியை பொளந்துக்கிட்டு மூளை வழியா வெளியே வந்திருக்கணும். விளங்குதா? யார் அடிச்சா கல்லு? எக்ஸாம்ல யாரு கிருபை பாராட்டுனா? நான் சொல்றேன், எனக்கு ஞானம் இல்ல ஆண்டவரே, எனக்கு படிக்க முடியல ஆண்டவரே. உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், உங்களுக்கு ஞானம் கொடுக்கிற ஆண்டவர், உங்களை பலப்படுத்துகிற தேவன். அல்பா ராஷா கம்தா ரபலா, உங்களை எழும்ப பண்ணுகிற ஆண்டவர், உங்களை பலப்படுத்துகிற தேவன். அவர் உங்களுக்கு ஆதரவா உண்டு. நீங்க உங்க பலத்தை சாராம தேவ பலத்தை நம்புனீங்கன்னா, கர்த்தரை சார்ந்து கொண்டீங்கன்னா, கர்த்தர் அந்த மகிமையை நாட்கள் வரும்போது வெளிப்படுத்துவார். தேவன் எறிந்தார். அப்புறம் ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஈகோ. என்ன பேச்சு பேசிட்டான் அந்த பெரிய ஆளு? என்ன பேச்சு பேசினா? நான் உன் ஆகாயத்து பறவைக்கு கொடுத்துருவேங்கிறான். என்னடா என்ன பேச்சு என் பிள்ளைய பார்த்து பேசிட்ட? அதனால எனக்கு ஒரு டிமாண்ட். என்ன டிமாண்ட் தெரியுமா? என் பிள்ளை காலில் நீ விழணும். என்ன செய்யணும்? எல்லாரும் சொல்லுங்க. உங்களை அவமதிக்கிறவங்களை உங்க முன்பாய் கர்த்தர் விழ வைப்பார். அல்லேலூயா, ஆமென். உங்களை பார்த்து கொக்கரிக்கிற போராட்டம் உங்க கண்ணு முன்னாடி உங்க முன்னாடி விழும். அப்படி ஆண்டவர் என்ன பண்ணார்? விழணும். என்ன பண்ணலான்னு பார்த்தார். இங்க பாருங்க, தாவீது மண்டையை தட்டினார். எல்லாரும் சொல்லுங்க, தாவீது மண்டை என்ன செய்தார்? சாரி, மன்னிக்கும் மன்னிக்கும் மன்னிக்கும். கோலியாத்து மண்டைய பொதுவா நம்ம என்ன சொல்லல, மண்டை தட்டிடுவேன். கர்த்தர் பார்த்தார். இங்க தாவீது குட்டியோண்ட ஆளு, கோலியாத்து பெரிய ஆள். ஆனா அவனை விட பெரிய ஆள் யாரு? நம்ம தேவன். நம்ம தேவன் நின்னார்னா வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய. அவர் நிக்க இப்படி அப்படி கற்பனை பண்ணி பாருங்க. நான் அப்படிதான் கற்பனை பண்ணி பைபிள் வாசிப்பேன். அப்படி நின்னார் பாருங்க. ஆண்டவருக்கு இவன் குட்டி ஒன்று இருக்கிறான். யாரு? கோலியாத். டபால்னு தட்டினார் பாருங்க. அவன் தாவீதே அப்படி தப்புன்னு கால்ல. தேவன் ஜெயம் கொடுத்தார். மீதமானவனுடைய பலன் அல்ல, அவனுக்கு உதவி செய்த தேவ பலன். இன்னைக்கு மீதமானவர்களுக்கு ஒரு சகாயம் உண்டு, மீந்திருக்கிறவர்களுக்கு ஒரு சகாயம் உண்டு. தேவ சமூகத்திலே தேவ பிள்ளைகளே, பலன் இல்லாத உங்களுக்கு ஒரு பலன் உண்டு, மீந்திருக்கிறவர்களுக்கு ஒரு சகாயம் உண்டு. டாக்டர் ரிப்போர்ட் மாத்தி எழுதுறாங்களா? உங்களுக்கு பயமுறுத்துகிறதா இருக்கிறதா? சொல்லுகிறத பார்த்தா என்னமோ மாதிரி இருக்கிறதா? பயப்பட வேண்டாம். தேவ சகாயம் உண்டு, தேவன் நன்மை உண்டு, இரக்கம் கிடைக்கும். அல்லேலூயா. மூன்றாவது நான் ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மீதியாய் இருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை எங்க பாருங்க, மீந்திருக்கிறவர்களே ஒன்றுக்கும் உதவாதவங்க, அவங்க போய் ஆளுகை பண்ண முடியுமா? எஸ், மீந்திருக்கிறவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார். கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார். அல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு எல்லாம் எதிர்காலம் உண்டா? உண்டு. அப்படி சொல்லுங்க, எதிர்காலம் உண்டு. அல்லேலூயா, ஆமென். அழகா ஃபாதர் அழகா பாட்டு பாடினார். எதிர்காலம் கையிலே நாம் ஆளுவோம் தேசத்தை. ஆளுவோம் தேசத்தைங்கிறத விட நீங்க குடும்பத்தை ஆள முடியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆளுவோம் குடும்பத்தை. ஆமென். சரீர வியாதி என்ன ஆள முடியாது. பொல்லாத பிசாசை நான் ஒன்னு ஆளுவேன், நீ என்ன மேற்கொள்ள முடியாது. பிள்ளைகளுக்கு அன்பா சொல்றேன்,
சில வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்பட்டிருக்கிற சில போராட்டங்களை நான் மனதில் கேள்விப்பட்டு ரொம்ப வேதனையோட உங்களுக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நான் ஆவியில சொல்லுகிறேன், அது உன்னை மேற்கொள்ளாது, நீ அதை மேற்கொள்ளுவாய். தைரியமா இருங்க. கர்த்தருடைய நாமத்தில் அந்த வியாதிகளை மேற்கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதிகாரம் கையிலே நாம் ஆளுவோம் சூழ்நிலையை, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், ஆசீர்வாதம் சுதந்தரிப்போம். ஆமென். ஒன்று சேர்ந்து நீதியான கூட்டம் தான் நன்மையை சுதந்தரிக்கிற கூட்டம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். ஹல்லேலூயா. ஒரு நாள் விலகிடா நம் இயேசு. சத்தமா கைவிட மாட்டார், ஒரு நாளும் விலக மாட்டார். எதிர்காலம் நமக்குண்டே, எதற்கும் பயம் இல்லை. ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு எதிர்காலம் உண்டு, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எதிர்காலம் உண்டு. அதிகாரம் கையிலே, ஹல்லேலூயா. நாம் ஆளுவோம் சூழ்நிலையை, நாம் ஆளுவோம் தேசத்தை, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா, ஆமென். கடந்த நாளில் ஹைதராபாத்ல ஒரு சபை இருக்கிறது. இந்த சபைக்கு பெயர் கால்வரி டெம்பிள் சர்ச். அது பாஸ்டர் சதீஷ்குமார் என்கிற ஒரு தேவ மனிதனுடைய சபை. இந்த சபையில இப்பொழுதைய ஆத்துமாக்கள் 2,20,000. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூடுகிற மக்கள் எவ்வளவு? 2,20,000. அந்த சபைக்கு ஓரமா ஒரு கவர்மெண்ட் ரோடு கிராஸ் ஆகிறது. பொதுவா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? NOC யார் கொடுப்பாங்க சொல்லுங்க? NOC யார் கொடுப்பாங்க? கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிரைவேட் செக்டாருக்கு NOC கொடுப்பாங்க. ஆனா அங்க அந்த ரோடு கிராஸ் ஆகும், சின்ன பஞ்சாயத்து ரோடு இவங்க வாங்கின இடத்துல கிராஸ் ஆகிறது. அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும்படி, அதை மாற்றி ஏற்பாடு செய்து கொள்ளும்படி இன்னொரு ஊருக்கு போற ரோடா இருக்கிறதுனால அந்த ஜனங்கள் பெரிய கூட்டம், 2,20,000 பேர் ஒரே நேரம் ஆராதிக்கிறத கற்பனை பண்ணி பாருங்க. அந்த டாக்டர் சதீஷ்குமார், பாஸ்டர் சதீஷ்குமார், அவர்கிட்ட அந்த அரசு ஆட்சியர் பெரிய அதிகாரிகள் உட்கார்ந்து சில மணி, அவங்க வெப்சைட்ல இருக்கு, சில மணி நேரம் அவங்கள்ட்ட காம்ப்ரமைஸ் பண்றாங்க. ஐயா விடுங்க பாவம். இப்ப அதிகாரம் யார் கையில? சபையின் கையில. ஹல்லேலூயா, ஆமென். ஒண்ணு தெரியுமா? சென்னையில பாஸ்டர் மோகன் பாஸ்டருடைய சபையில சண்டே டிராபிக் போலீஸ் கிடையாது. சண்டே அந்த ஏரியாவுடைய முழு டிராபிக்கும் கண்ட்ரோல் பண்ணுவது இவங்க சபையினுடைய வாலண்டியர்ஸ். டிராபிக் போலீஸ் அங்க வேலை கிடையாது, சண்டே கிடையாது. ஒரு டிராபிக் போலீஸ் நிப்பார், அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத மக்கள் கூட்டத்தை சபை ஆண்டு தோறும் சபையினுடைய வாலண்டியர்ஸுக்கு அங்க இருக்கிற டிராபிக்கை கிளியர் பண்றதுனால சிறப்பு அவார்டு கிடைக்கும். அதிகாரம் யார் கையில? இந்த திருவண்ணாமலையின் அதிகாரத்தை கர்த்தர் நம்முடைய சபையின் கையில கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? சூழ்நிலைகள் மாறும். ஹல்லேலூயா. தேசம் கர்த்தர் வசப்படும். ஆமென். ஆனா இதுல ரொம்ப வேடிக்கை என்னன்னா, நமக்குள்ளேயே நம்முடைய வளர்ச்சியை வேடிக்கை பார்க்கிற, கேள்வி கேட்கிற சில போராட்டங்கள் இருக்கும். சபையின் வளர்ச்சியை விரும்புகிற ஒரு ஆட்கள் இருப்பாங்க, சபை வளர்ச்சியை விரும்பாத ஒரு கூட்டமும் உள்ளதான் இருக்கும். நம்ம கூட தான் கைதட்டி பாடும். நம்ம ரொம்ப ஞானமா இருக்கணும், அப்படிப்பட்டவரிடத்திலிருந்து விலகணும். சோத்திரம். அல்லேலூயா, ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. தேசம் ஆசீர்வதிக்கப்படும், வாலிபர்கள் மனம் திரும்புவார்கள். இன்னைக்கு இளையகுமாரனை போல போனாலும் கர்த்தர் பிடிச்சு இழுப்பார். நான் நினைக்கிறேன் கர்த்தர் வல்லமை உள்ளவர். மனித எண்ணங்களை காட்டிலும், மனித தந்திரங்களை காட்டிலும், நான் அதனால ஒண்ணு சொல்றேன், குழுவா சேர விடாதுங்க. குழுவா சேர்ந்து ஜெபிங்க. குழுவா சேர அனுமதிக்க கூடாது. ஏன்னா குழுவா சேர்ந்து இது வரைக்கும் நன்மை நடக்கல, தீமை நடந்திருக்கிறது. குழுவுக்கு தலைவனாக கூடாது.
குழுவுக்கு தலைவனாகி குழுவையே கெடுக்க கூடாது. அப்படி நன்மையா இருக்கும்னா சந்தோஷம். நீங்க குழுவா சேர்ந்து ஒரு நன்மையின் காரியம் நடக்கும்னா நான் உங்களை என்கரேஜ் பண்றேன். ஆனா குழுவா சேர்ந்து கெட்டு போக கூடாது. அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனார்கள். அந்த வசனம் நடந்துடக்கூடாது. அல்லேலூயா. நீங்க குழு சேகருக்கு நான் எதிராளி அல்ல. நீங்க டீமா ஃபார்ம் ஆகிறதுக்கு நான் ஒண்ணு எதிராளி அல்ல. சந்தோஷமா சேருங்க. சபையில நீங்கள் ஒரு ஐக்கியமா இருப்பது நல்லது. ஆனால் உங்கள் ஐக்கியத்தின் விளைவு என்ன? ஆவிக்குரிய நன்மை ஏற்படுகிறதா? பக்தி விருத்தி கூடுகிறதா? நாங்கெல்லாம் வாலிபர்களா இருக்கும் போது சேர்ந்தோம். எங்களுக்குள்ள நாசம் வரல, எங்களுக்குள்ள உற்சாகம் வந்தது. வட இந்தியாவுக்காக ஜெபக்குழு ஏற்படுத்துவோம். அங்க கேட்கிற செய்திகளை எல்லாம் துண்டல எழுதி ஞாயிற்றுக்கிழமை காலையில சபை ஆராதனை 8 மணிக்கு, நாங்க 7 மணிக்கே வந்துடுவோம். 1 மணி நேரம் நாங்க வாலிபர்கள் கூடி எங்கள் வட இந்திய ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு பாரத்தோட ஜெபித்தோம். நாங்கள் குழுவாய் கூடியதை பாஸ்டர் பார்த்தார். என்ன அந்த பக்கம் வந்தார் காலையில, என்ன இந்த கூட்டம்? பாஸ்டர் நாங்க வட இந்தியாவுக்காக ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்ணுங்கன்னு போயிட்டார். நாங்கள் குழுவாய் கூடியல் ஜெபிப்பதற்கு, குறை சொல்வதற்கு அல்ல. ஒருவள் இன்னொருவனை கெடுப்பதற்கு அல்ல. நீங்க குழுவா கூடி உங்களுக்குள்ள சந்தோஷம் ஏற்பட்டா, முன்னேற்றம் ஏற்பட்டா, மகிழ்ச்சி அடைகிற முதல் நான் தான் இருப்பேன். ரெண்டாவது அவங்க பெத்தவங்களா இருப்பாங்க. ஆனா நீங்க குழுவா கூடி கெடுக்கிறீங்க, கெட்டு போறீங்கன்னா வருத்தப்படுகிற முதல் நான் தான் இருப்பேன். ஏன்னா உங்க தாய் தகப்பன் கூட சில நேரம் நீங்க குழுவா கூடி கெட்டு போறதை பார்த்து வருத்தப்பட மாட்டாங்க. நான் தான் வருத்தப்படுற முதல் ஆளா இருப்பேன். அல்லேலூயா. நிறைய காரியங்களை பார்க்கிறோம். ஆனா விசுவாசிக்கிறேன், ஜெபிக்கிறோம், ஆண்டவர் திரும்ப இழுப்பார். அல்லேலூயா. நான் மணிக்கு தொழுகிறது இப்படி சொல்றேன்ட்டு, பன்றியின் தவிடை சாப்பிடும் போதாகிலும் புத்தி வந்தது போல தேவன் காரியங்களை ஆளுக பண்ணுகிறார். நீ நல்லா இருக்கலாம் நினைச்சா உன்னை கர்த்தர் கொக்கிய போட்டு இழுத்து எப்படி கொண்டு வரணும்னு உன்னை படைச்ச தெய்வத்துக்கு தெரியும். சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், எந்த வழியில போகணுமோ போ. ஆனா உன்னை படைத்த ஆண்டவருக்கு உன்னை எப்படி இழுக்கணும்னு தெரியும் ராஜா. உன் மூளையை விட ரொம்ப மூளை உள்ளவர் நம்முடைய ஆண்டவர் நான் சொல்றேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் தந்திரத்தினால, உன் மந்திரத்தினால, உன்னுடைய சகல யோசனைகளால நீ என்ன தீமையும் செய்யலாம். ஆனா உன்னை விட தேவன் வல்லமை உள்ளவர். அவர் சுத்தி நெருக்கினார், நான் எங்க போவாய்? தாவீது கேட்டா சொல்லுவார், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீர், நான் பரலோகத்தில் ரூம் புக் பண்ணாலும் அங்கேயும் இருக்கிறீர். அல்லேலூயா. ஆண்டவர் கண்ணுக்கு மறைஞ்சு எங்கேயும் ஓட முடியாது. அல்லேலூயா. ஆமென். என்ன வலையில வானு கூப்பிடுறோம், தூண்டில் விழுந்து மூக்கு மூஞ்சி எல்லாம் பிஞ்சி வர வேண்டாம்னு ஆசைப்படுறேன். அல்லேலூயா. தூண்டில் வரும், வலை வரும், வலையில வந்தா பக்குவமா பிடிச்சு கூடையில போட்டுருவார். தூண்டில் வரும், தூண்டிலுக்கு தப்ப முடியாது. எதுக்கு தூண்டில் போடுவாங்க? எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்களோ. மீனுக்கு தூண்டில் போடுவாங்களா? அவ்வளவு கூடவும் எனக்கு தெரியாம இருக்கு. சின்ன மீனுக்கு தூண்டில் கிடையாது, பெரிய மீனுக்கு தூண்டில் போடுவாங்க. சார், பெரிய சார், சின்ன சாருக்கு தூண்டில் வேண்டாம், ஈஸியா வலையில வந்துடும். இங்க யாரு பெரிய சாரோ, பெரிய சாருக்கு தூண்டில் விழும். மூக்கு மூஞ்சி எல்லாம் பிய கூடாது, நல்லா வரணும். அதான் ஆசைப்படுறோம். தோத்துறோம். வாலிபர்கள் கவனமா கேளுங்க, ஆண்டவருடைய மீந்திருக்கிற கூட்டமா இருங்க. இப்ப ஸ்கூல்ல எல்லாரும் ஒரு சார்பா இருப்பாங்க, நம்ம வித்தியாசமானவங்களா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அதனால நான் சொல்றேன், நீங்க ஸ்கூல்ல சினிமா பாட்டு பாடக்கூடாது. இருக்கிற பொம்பளை பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஸ்கூல்ல பாட்டு போட்டி வந்தா கிறிஸ்தவ பாட்டு பாடுனா பிரைஸ் தர மாட்டாங்க பாஸ்டர். பிரைஸ் முக்கியமா, ஒரு 1000 பேர் மத்தியில பாட உனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது முக்கியமா? சொல்லுங்க, பிரைஸ் முக்கியமா? அப்படியெல்லாம் பாடுனா நமக்கு பிரைஸ், அங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வைங்க, சப்போஸ் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அப்ப நான் பாடுறேன், நம்புவேன் இயேசுவை நம்புவேன். யார் கிறிஸ்தவ பாட்டு பாடுறேன்? நீ என்ன தடுத்தா கூட 4 சரணம் பாடிட்டேன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு காதுக்குள்ள இயேசு போறாருன்னா பூமியில எனக்கு பிரைஸ் கிடைக்காம இருக்கலாம், ஆனா பரலோகம் என்னை பார்த்து ஏகமாய் தூதர்கள் கைத்தட்டி கர்த்தரை ஆராதிப்பார்கள். பிள்ளைகள் சில தீர்மானங்களுக்குள்ள வரணும். நாம எல்லாரோட கலந்தவர்கள், நம் ஜாதிகளுக்கு விலகி மீந்திருக்கிற ஒரு கூட்டம், நாம் மீந்திருக்கிற கிறிஸ்தவர்கள், தேவனுக்காய் நிற்கிற ஒரு கூட்டம், எல்லாரோட கலக்கிற கூட்டம் அல்ல. அந்த கூட்டத்திற்கு ஆண்டவர் சகாயம் பண்ணுவார். அல்லேலூயா.
பிள்ளைகள் ஆழமா மனசுல ஒரு தீர்மானம் எடுக்கணும். எல்லார போல நான் கிடையாது, நான் வித்தியாசமான ஆளு. அல்லேலூயா. ஆண்டவர் சகாயம் பண்ணுவார். உங்க நம்பிக்கை கூட ஆண்டவர் மேலதான் இருக்கணும். நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். எரேமியா 42 அதிகாரம் 7 வசனம். எரேமியா 42:7 வாசிக்கலாமா? எரேமியா 42:7. 10 நாள் சென்ற பின்பு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது அவர் கரேயாவின் குமாரனாகிய 10 நாள் ஏன் தெரியுமா? நாங்க கர்த்தர் சொல்றத கேட்டு நடப்போன்னு ஜனங்கள் சொன்னாங்க எரேமியாவிட்ட. அந்த ஜெபத்தை ஆண்டவர்ட்ட சொன்ன பிறகு 10 நாள் தாண்டி ஆண்டவர் ஜனங்களோட பேசுறார். வாசிங்க. அவனோடு இருந்த எல்லா ராணுவ சேர்வைக்காரரையும் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் உண்டான சகல ஜனங்களையும் அழைத்து அவர்களை நோக்கி, உங்களுக்காக விண்ணப்பம் செய்யும்படிக்கு நீங்கள் என்னை அனுப்பின இஸ்ரவேலின் நீங்கள் என்னை அனுப்புனீங்களே ஆண்டவர்ட்ட, அந்த இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன். நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம். இந்த சம்பவங்கள் என்ன தெரியுமா? அங்க பாருங்களேன். பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் ஏற்கனவே வந்து ஊரை நாசமாக்கி தீக்கிரையாக்கி ஆலயத்தை இடித்து போட்டு எல்லாம் சுக்குநூறா பண்ணி கொஞ்சம் பேரை மட்டும் விட்டுட்டு ஓடிட்டார். எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிட்டார். இங்க கொஞ்சம் மீந்தவர்கள் இருக்கிறார். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, யார் இருக்கிறா? மீந்தவர்கள். இந்த மீந்தவர்கள் பயப்படுறாங்க. எப்பா, இன்னும் ஒருக்கா பாபிலோன் ராஜா வந்தா நம்மளை கொன்னே விடுவார். அதனால ஒண்ணு பண்ணலாம். என்ன பண்ணலாம் தெரியுமா? பாபிலோனுக்கு சரிநிகர் யார் அப்படின்னு பார்க்கிறான். அன்றைய நாட்களில் 2 தேசம் பிரபலமான தேசம். இன்றைய நாட்களை போல இன்றைக்கு உலகத்தில் 2 வல்லரசு இருக்கிறது. ஒன்னு என்ன? அமெரிக்க ஐக்கிய நாடுகள், 2வது ரஷ்யா. 2 வல்லரசுகள் இருக்கிறது போல அன்றைக்கு 2 வல்லரசுகள் உலகத்தில் பிரபலமா இருந்தது. ஒன்று பாபிலோன் சாம்ராஜ்யம், 2 எகிப்திய சாம்ராஜ்யம். எகிப்திய நாடுகள் நல்ல வர்த்தகத்தில் மேலோங்கி இருந்தார்கள். அதனால அங்க என்ன சொல்றாங்கன்னா, வாசிங்க, நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கும் உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கும் நான் உங்களுடனே கூட இருந்து அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கு. என்னையா அப்படி மாறுமா? எங்களை அழிக்க நினைக்கிறவனை எங்களுக்கு இறங்குவானா? எங்களை அழிக்க நினைக்கிற குடும்பம் எங்களுக்கு ஆதரவா மாறுமா? என்ன பார்த்த கொன்னு போடுற ஒரு ஆள் எனக்கு சப்போர்ட்டிவா வருவாங்களா? எனக்கு சொத்துல பங்கு தர மாட்டேன்னு சொல்றவங்க இறங்கி வந்து எனக்கு சொத்துல பங்கு தருவாங்களா? எனக்கு ஆதரவா பேச மாட்டேன்னு சொல்றவங்க எனக்கா இறங்கி வந்து ஆதரவா பேசுவாங்களா? நடக்கும். அது மனுஷனால் அல்ல, தேவனால் மீந்திருக்கிற கூட்டத்திற்கு நடக்கும். ஹல்லேலூயா. வாசிங்க. உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுகிறதற்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய செவிகொடாமல், இத கவனிங்க, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிகொடாமல் நாங்கள் இந்த தேசத்திலே இருக்கிறதில்லை என்றும், நாங்கள் யுத்தத்தை காணாததும், நாங்கள் பாருங்க, இவங்களுக்கு ஒரு நாடு, இவங்களுக்கு ஒரு தேசம் எகிப்து, அவங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்குது. எப்படிப்பட்ட வெளிப்பாடு தெரியுமா? யுத்தம் இல்லாத தேசம். இங்கெல்லாம் திருவண்ணாமலையில ஒரே கொலை கொள்ளை. எங்க ஊர்ல எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நினைப்பு வருதா? யுத்தம் காணா தேசம். சென்னைக்கு போனா பாஸ்டர் வறுமையே கிடையாது, நல்லா சம்பாதிக்கலாம், கை நிறைய வருமானம் வரும். நினைப்பு வருதா? பெங்களூர் மட்டும் போயிட்டா சும்மா காசு கொட்டுன்னு கொட்டும். மரத்தை குலுக்குனா சும்மா பப்பன்னு கொட்டும். அப்படியே பொறுக்கி எடுத்துட்டு வீட்டில் வந்து என்ன போதும். கர்த்தர் சொல்லாம முந்தின வசனம் பாருங்க, என் சத்தத்திற்கு செவி கொடாமல் நான் இந்த தேசத்துல இருக்கிறதில்லை. அடுத்தது, நாங்கள் யுத்தத்தை காணாததும் எக்கால சத்தத்தை கேளாததும். இங்கெல்லாம் ஒரே அலாரம் சவுண்டு. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? இஸ்ரவேல் நாட்டுல எல்லா பெண்களும் கட்டாயமா, ஆண்களும் சின்ன பிள்ளைகளும் ராணுவ பயிற்சி எடுத்திருக்கணும். தெரியுமா உங்களுக்கு? குடிமக்கள் ராணுவ வீரர்கள் கிடையாது, எல்லாரும் ராணுவ பயிற்சி எடுத்திருக்கணும்.
ஏன்னா யுத்தம் எந்த நேரமும் எந்த விதத்திலும் வரும். உங்க வீடு கட்டும் போது கவர்மெண்ட் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதற்கு, பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் கட்டும்போது, பெரிய பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது கீழே பதுங்கு குழிகள் அண்டர் கிரவுண்ட் எல்லாம் நீங்க பண்ணணும். ஏன்னா மிசைல் ஏவுகணை எப்போ தாக்குன்னு தெரியாது, நீங்க போய் பதுங்கி இருக்கணும். இஸ்ரவேல் நாடா அது இப்படிப்பட்ட ஒரு நாடு தான். சுற்றி இருக்கிற தேசங்கள் பகையாளி தேசமா இருக்கிறதுனால எந்த நேரமும் எந்த தாக்குதலையும் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை. ஆனா இவங்க சொல்றாங்க எகிப்துக்கு போனா தொந்தரவே இல்லை, யுத்த சத்தமே கேட்காது. வாசிங்க. அப்ப தாழ்ச்சியினால் பட்டினியாய் இராததுமான அங்க போனா பாஸ்டர், அங்க போனா சாப்பாட்டுக்கு கவலை இல்லை, சும்மா கொளுத்த மாடு மாதிரி வரலாம். இல்லையா? கொளுத்த மாடு மாதிரி கொழு கொழுன்னு வரலாம். இங்கெல்லாம் காஞ்சி போறோம். அங்கெல்லாம் போனா, சென்னை போனா பீஸா என்ன, பர்கர் என்ன, கவனிங்க. அதனால பாஸ்டர் எகிப்துக்கு போனா ஐயோ கொழு கொழு கொழுன்னு வரலாம், எல்லா பிசாசும் சாப்பிடலாம், எல்லா பர்கரும் சாப்பிடலாம், அப்படி இருக்கும். அங்கெல்லாம் சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை. இங்க பாரு கஞ்சியும் கூழும். ஆண்டவர் சொல்றாரு பாப்பமா, தொடர்ந்து வாசிங்க. அங்கே தரித்திருப்போம் என்று சொல்லுவீர்களே. கல்யாணம் நடக்கும்போது சில பிள்ளைகளுக்கு இங்க நாடு அந்த நாடுன்னு ஆசையா இருக்கும். ஏசு சொன்ன இடத்துல இரு, நல்லா இருப்பா. ஏசு சொன்ன இடத்துல இல்லைன்னா சிக்கல்ல மாட்டிக்கிடுவா. ஏசு சொன்ன இடத்துல இருந்தா நல்லா இருப்பா. அப்படி தரித்திருப்போம் சொல்வீர்களாகில் யூதாவில் மீந்திருக்கிறவர்களே, யூதாவில் மீந்திருக்கிறவர்களே, அதை குறித்து உண்டான கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் எகிப்துக்கு போக உங்கள் முகங்களை திருப்பி அங்கே தங்க போவீர்கள். பாருங்க, இது ஆவிக்குரிய அர்த்தமா சொல்வேன்னா, தேவன் உன்னை ரட்சித்து மீந்திருக்கிற கூட்டமா, வம்சத்துல 2 பேரும், உன் ஜாதியில உன் கோத்திரத்துல ஒருவனுமா கர்த்தர் தெரிந்து கொண்டு ஆலயத்திற்கு நடத்தி இருக்க, நான் இங்க இருக்க மாட்டேன், நான் எகிப்துக்கு தான் போவேன், பழைய வாழ்க்கைக்கு போவேன், என் ஊர் ஜனம் முக்கியம், ஜாதி ஜனம் முக்கியம்னு போய் கலந்துட்டேன்னா கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், அங்கே தங்க போனீர்களானால் வாசிங்க. நீங்கள் பயப்படுகிற பட்டயம் எகிப்து தேசத்திலே, நீ எங்க பட்டயம் வராதுன்னு ஒளிஞ்சு ஓடனையோ, எங்க சண்டை இல்லைன்னு சொன்னையோ, எந்த குடும்பம் இயேசு வேண்டாம் இந்த குடும்பம் போதும்னு சொன்னையோ, அந்த குடும்பமே உனக்கு எதிராக எழும்பும். அல்லேலூயா. எந்த ஊர்ல பட்டயம் இல்லைன்னு சொன்னையோ அந்த ஊர்ல பட்டயம் வரும். வாசிங்க. நீங்கள் ஐயப்படுகிற பஞ்சம், நீங்கள் அங்கெல்லாம் செழிப்பும் ஆசீர்வாதம் கோடீஸ்வரன் சூழ்நிலை சொல்றீங்களா, அங்கேயே பஞ்சம் வரும். நான் சொல்லட்டா, எனக்கு யோனாவை நினைச்சா பாவம். எல்லாரும் சொல்லுங்க, யோனாவை நினைச்சா பாவம். யோனா போன கப்பல் சாதா கப்பல் அல்ல, அந்த கப்பல் வந்து ட்ரேட் சிட்டி தர்ஷீஷுக்கு போறது. ஆண்டவர் யோனாவை எங்க போக சொன்னாரு? கப்பல்ல. அந்த கப்பல் அன்றைக்கு இருந்த பிசினஸ் கிளாஸ்ல போனா யோனா. ஏன்னா அது சாதா பட்டணம் அல்ல, தர்ஷீஷ் வந்து ரொம்ப ட்ரேடு சிட்டி, வர்த்தக பட்டணம். அங்க போனா விழுந்த இடத்துல 1000 ரூபாய் பார்க்கலாம். இப்ப நிறைய பேர் சொல்றாங்கல்ல சில இடங்களை பத்தி, விழுந்த இடத்துல அப்படியே விழலாம், அங்க 1000 ரூபாய் கிடக்கும், எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கலாம். அல்ல இல்லையா? நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஆண்டவர்கிட்ட ஆரம்பத்துல, இப்படிலாம் ஆண்டவரே கூட இருக்கிறவங்களாம் நல்லா இருக்காங்களேன்னு யோசித்தேன். ஆண்டவர் பார்த்தார், டேய் நான் வச்ச இடம் தாண்டா உனக்கு நல்ல இடம், விசுவாசிக்கிறீங்களா? வாலிப பிள்ளைகளுக்கு எதிர்காலம் நல்லது நடக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், எங்க போனா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய கற்பனைகள் இருக்கும். நிச்சயமா அது இயல்பு. உங்க வாழ்க்கையில எங்க செட்டில் ஆகலாம் அப்படின்னு பல ஆசைகள் இருக்கும். நான் ஒன்னு சொல்றேன், நீ மீந்திருக்கிற கூட்டம் கர்த்தர் சொன்ன இடத்துல இருந்தா உனக்கு நன்மை பெரிதா இருக்கும். வாசிங்க. அங்கே சாவீர்கள். ஐயோ நல்லா இல்லையே வசனம், அங்கே சாவீர்கள். வாசிங்க. எகிப்திலே தங்க வேண்டும் என்று அவ்விடத்திற்கு தங்கள் முகங்களை திருப்பின எல்லா மனுஷருக்கும் என்ன சம்பவிக்கும் என்றால், பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயினாலும் சாவார்கள். அப்ப யார் ஆசீர்வதிக்கப்படுவா? மீந்திருக்கிறவர்கள் எருசலேமில் தங்கணும். 12ஆம் வசனம் வாசிங்க. இப்ப 12ஆம் வசனம் வாசிங்க. கோபமும் இல்ல 12 அவன் உங்களுக்கு இல்ல ஹalleluya. அதுக்கு முந்தின வசனம், நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால். எஸ், எந்த வசனம்? 10. நீங்கள் இந்த தேசத்தில் தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன். ஒருவேளை உன் பாவத்து நிமித்தம் உனக்கு ஒரு தீமை வந்திருக்கும்னா அதற்காக நான் மனஸ்தாபப்படுறேன்ப்பா. உன்னை மறுபடி தூக்கி நிறுத்துவேன், உன்னை அழிக்க மாட்டேன். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நாம் மீந்திருக்கிற கூட்டம்
கர்த்தர் நம்ம எகிப்துக்கு ஓடி போக விரும்பல. இயேசுவை தேடி வந்தேன் பாஸ்டர், ஒன்றும் கிடைக்கல. இப்போ இயேசுவை விட்டு போனா ஏதாவது கிடைக்கும், சொத்துல பங்கு தருவேன்னு சொல்றாங்க. நோ, ஆண்டவருக்குள்ள உறுதியா இருங்க. மீந்திருக்கிற உங்களை தலை நிமிர கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு மாப்பிள்ளை கிடைக்கலங்கிறாங்க, பொண்ணு கிடைக்கலங்கிறாங்க. ஐயோ, நான் இந்த தேவனுடைய ஆவிக்குரிய பாதையில வந்ததுனால நான் துக்கப்படுவேன் போல இருக்கேன். நோ, நிமிந்திருக்கிற கூட்டமா இரு, கர்த்தருக்காய் உறுதியா இரு, தேவனுக்காய் தேவ சமூகத்தில் உறுதியாய் வைராக்கியம் பாராட்டு. நாட்கள் வரும், உன் தலையை கர்த்தர் உயர்த்துவா. மீந்திருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான், மீந்திருக்கிறவன் தலை உயரும், மீந்திருக்கிறவன் ஆளுகை செய்வான், மீந்திருக்கிறவன் எழும்புவான். ஹல்லேலூயா. ஏசாயா 27:6 வாசிப்போமா? ஏசாயா 27:6 இன்னும் 2 நிமிஷத்துல முடிக்கிறேன். ஏசாயா 27:6. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால். நான் சொல்றா, எத்தனை சவால்கள் வரட்டும், எத்தனை பரியாசங்கள் வரட்டும், ஒரு நாள் வரும் கர்த்தர் நம்மை, நம்ம குடும்பங்களை வேர் பற்றி எழும்ப செய்வார். ஹல்லேலூயா. கீழே வேர் பற்றி மேலே பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஹல்லேலூயா. ஆமென். பிசாசு வெட்கப்பட நம்ம சபையில ஒரு பெரிய எழுப்புதல் ஆண்டவர் தருவார். விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. வாலிப சேனை எழும்பும். இன்னைக்கு வாலிப சேனையை பிசாசு நயவஞ்சகமா இழுக்கிறான். அவன் இழுவக்கி அந்த வாலிப சேனை அப்படியே சாஞ்சி போகுது. நான் சொல்ற ஆலோசனை, பெரியவர்கள் அதற்கு தயவு செய்து எக்காரணத்திலும் நீங்கள் உடந்தையா இருக்க வேண்டாம். அந்த வாலிப சேனையை கர்த்தர் ஒரு நாள், ஒருவேளை அந்த வாலிப சேனையோ இல்ல, கர்த்தர் புதிய வாலிப சேனையை எழும்ப பண்ணுவார். தேவன் கர்த்தர் வசப்பட, தேசம் கர்த்தர் வசப்பட கர்த்தர் ஒரு வாலிப கூட்டத்தை எழுப்புவார். ஹல்லேலூயா. நம்ம சபை வாலிபர்கள் எழும்பி கர்த்தருக்காய் சிலம்பம் பண்ணுவார்கள். ஜெபிக்கிற கூட்டங்களா எழும்புவார்கள். ஆண்டவரை நேசிக்கிற கூட்டங்களா எழும்புவார்கள். பாவத்தை நேசிக்கிற கூட்டங்களா போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பின்னாடி போக மாட்டான், கர்த்தர் பின்னாடி வருவான். ஆண்டவர் செய்வார். வாலிபம் பாவத்திற்கு அல்ல. உங்களுக்காய் 33 வயதிலே வாலிப ரத்தத்தை துடிக்க துடிக்க ஆண்டவர் சிலுவையில சிந்தி கொடுத்தார். இயேசு ஏன் வாலிப ரத்தம் சிந்தினார்? இயேசு ஏன் 50 வயது ரத்தம் சிந்தக்கூடாது? இயேசு ஏன் வாலிப ரத்தம் சிந்தினார்? வாலிபர்களுக்காக, இளைஞர்களுக்காக துடிதுடிப்பான ரத்தம் ஏன் சிந்தினார்? ஆகவே 33 வயதுக்குள்ள ஆண்டவர் ரத்தம் சிந்தி உங்களுக்கு கொடுத்தார். நீங்க உங்க வாலிபத்தை கர்த்தருக்கு படைக்கணும். ஒரு பெண்ணுக்கு பின்னாடி போகாத, வாலிப பெண்ணுக்கு பின்னாடி போகாத. your youth don't belong to a girl. ஒரு பெண்ணுக்காக அவன் வாழ்க்கை. அடசி கட்டாயம் பெண்ணு உன் வாழ்க்கையில வருவா. நீ வேண்டான்னு சொன்னாலும் வருவா. உன்னை விட மாட்டா. ஹல்லேலூயா. உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. காலையில எழும்பின பால் பாக்கெட் கேட்கறதுல இருந்து, ஹல்லேலூயா, கட்டாயம் வருவா. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆனா வருவா, வருவா. ஹல்லேலூயா. விடவே மாட்டா. ஏயா சீக்கிரமே மாட்டிக்கிறேங்கிற, அது வரும்போது வந்து தொலையட்டுமே. நீயா வாலின்றா வம்ப பைக் கொடுத்து, அப்புறம் போன் ரீசார்ஜ் கொடுத்து ஏன் வாங்கிக்கிற? அது வரும்போது வரும், கட்டாயம் வரும். உன்னை நிம்மதியா இருக்க விடாது. இல்ல, நீ கர்த்தருக்குள்ள இருந்தா அது ஆசீர்வாதமான குடும்பம். இப்ப நம்ம சபையில எத்தனை குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்காங்க. அல்லேலூயா. சத்தமா காணும். குடும்பமா புருஷ மனைவியா சந்தோஷமா இருக்கிறவர்கள், என் மனைவி எனக்கு எல்லா பணிவிடை, அப்படி கேட்போமா? சரி, என் மனைவி எனக்கு கொடுத்து வச்சவாயா, அப்படிப்பட்ட மனைவியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்காருன்னு சொல்றவங்க இங்க பயந்துக்கிட்டு சொல்லாதுங்க. ஆட்கள் பாஸ்டர் இந்த கண்ணை மூட சொல்லுங்க, அங்க தெளிவா சொல்றாங்க. முதல்ல கண்ணை மூட சொல்லுங்க பாஸ்டர். சரி, கண்ணை தேர்ந்தெடுக்கும் போதே என் மனைவி எனக்கு கொடுத்து வச்ச மனைவி, அப்படி சொல்றவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கேட்கலையா? ஓ, போட்டு சாப்பிடியா? என்ன உனக்கு கை கால நல்லதானே இருக்கு? கை கால போட்டு சாப்பிடு. நம்ம மனைவி மாதிரிலாம் அப்படி இல்லை. எங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் தங்கமான சிஸ்டர்ஸ், தங்க குடங்கள்.
அல்லேலூயா. தனக்கு காய்ச்சல் அடிச்சாலும் புருஷனுக்கு காஃபி கொடுக்கறதுல தவறவே மாட்டாங்க. கொதிக்க கொதிக்க என்ன காய்ச்சல் கொதிக்க கொதிக்க புருஷன்மாருக்கு டீயை கொண்டு கொடுத்து எத்தான் குடிங்க அப்படி சொல்ற ஆட்கள் நம்ம ஆட்கள். ஓ நானே சோமில்லாம இருக்கிறேன், நான் உனக்கு வேற சோறு போடுங்க தரணுமா என்ன அப்படி சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. சில வீட்டில் பிள்ளைகளை குளிப்பாட்ட இங்க பாரு நானும் ஈக்குவல் தான், நான் புதுமை பெண், பாரதி கண்ட புதுமை பெண், அதனால மரியாதையா பையனை குளிக்க வை, சமைக்கிறது காய்கறி வெட்டு, கூடமாட செய்ய, இல்ல வீட்டில் சோறு கிடையாது அப்படிலாம் பெண்கள் மிரட்டுறாங்களா? மிரட்டுறாங்களா பிரதர்ஸ்? என்ன இல்ல, நல்ல மனைவிமார். துணி நான் துவைப்பேன், நான் துவைக்க மாட்டேன், என் அம்மா வாங்கி கொடுத்த வாஷிங் மிஷின்ல துவைப்பேன், மரியாதையை கொண்டு போய் காய போட்டுரு. இல்ல ஒன்ன துவைச்சி காய போட்டுருவேன். நான் வேடிக்கையா சொன்னாலும் இங்க இருக்கிற பெண் பிள்ளைகள்லாம் அப்படி ஆகக்கூடாது. திருமணம் ஆவதற்கு முன்பு சமைச்சு பழகணும். எனக்கெல்லாம் கவலை இல்லைங்க, நான் ஆனால் சொமோட்டோவில் ஆர்டர் பண்ணிடுவேன், ஸ்விக்கி குஹி தொலைச்சு விடுவேன். ஆமா, கல்யாணத்தில் நான் கேட்பேன், கட்டாயம் கல்யாணத்தில் நான் தான் உங்களுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒருவேளை உங்க அப்பா அம்மா விரும்ப நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். நான் கல்யாணம் பண்ணி வைக்கும் போது கல்யாணத்துக்கு என்ன பண்ணி வைக்க விடாட்டா கூட நான் பெண்ணு பாஸ்டரா இருந்தா எனக்கு பிரசங்கத்துக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. நான் பப்ளிக்ல கேட்பேன், உனக்கு எல்லா குழம்பும் பண்ண தெரியுமாமான்னு கேட்பேன். ஆமா, மாப்பிள்ளை வீட்டார் முன்பு அசிங்கப்படுத்திடுவேன். அதனால மரியாதையா எல்லாம் பழகணும். அல்லேலூயா. இங்க அப்படி இருக்கணும். நல்ல குடும்பங்கள் ஆசீர்வாதமான குடும்பங்களா இருக்கும். ஆமென். உங்களை கர்த்தர் மீந்திருக்கிறவளா வச்சிருக்கிறார். ஜாதிகளோட கலந்துராதுங்க, எல்லாரும் போல எல்லாமே ஆயிராதுங்க. உங்களுக்கு அன்பா சொல்றேன், யாரையும் ப்ளீஸ் பண்ண வேண்டாம். யாரையும் ப்ளீஸ் பண்ண நமக்கு ஒன்றும் நடக்க போறது இல்லை. கர்த்தரை ப்ளீஸ் பண்ணுவோம், அவர் நமக்கு எல்லாம் சாதகமா செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோமா? நேரம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹரிகாபாராபாலா. மீந்திருக்கிற கூட்டமாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே, எங்களை மீந்திருக்கிற கூட்டமாய் மாற்றும், எங்களை மீந்திருக்கிற கூட்டமாய் மாற்றும். நாங்கள் ஜாதிகளோட கலந்து விடக்கூடாது. சகாயம் பெறுகிற கூட்டமா இருக்கணும், ஆளுகை செய்கிற கூட்டமா மாறணும். ஷிபா ராக்கா மாலா தனா சம்தாரா. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் மீந்திருக்கிற கூட்டமாய் ஆண்டவரே, சமாரியர்களை போல கலந்து போனவர்களாய் அல்ல, கர்த்தருக்காய் நிற்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஒரு 2 நிமிஷம் எல்லாம் ஜெபம் பண்ணுவீங்களா? வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்காய் நிற்கணும், வைராக்கியமா நிற்கணும், ஆண்டவருக்காய் வாழணும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாரும், நானும் என் குடும்பமும். ஆண்டவரை, எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் மீந்திருக்கிறவர்கள் ரட்சிப்பு உண்டாகும், மீந்திருக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டாகும். மீந்திருக்கிறவர்கள் கர்த்தருக்காய் நிற்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் தலை குனிய விடமாட்டார். அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவர்கள் தலை உயரும். நேரம் இல்லாதபடி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். பரிசுத்தம் உள்ள பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் மீந்திருக்கிற ஒரு கூட்டம், ஆண்டவரே, கர்த்தருக்காய் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டம், ஆண்டவருக்காய் வாழுகிற ஒரு சிறு மக்களாக இருக்கிற இவர்கள் கீழே வேர் பற்றி மேலே எழும்புவார்களாக. ஆண்டவரே, சத்துரு இவர்களை அழிக்க நினைக்கலாம், வியாதி அழிக்க நினைக்கலாம், கடன் போராட்டம் விழுங்க நினைக்கலாம், ஆனால் இவர்களை ஒன்று விழுங்க முடியாது. ஓ, நான் சகாயம் செய்வேன், எதிராளிக்கு எதிராய் வருவேன் என்று கர்த்தர் சொன்னீரே. உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் உறுதிப்படுத்துவீராக. ஆண்டவரே, பரிசுத்த ஜனமாக இருக்கிற உம்முடைய பிள்ளைகள், மற்றவர்களை போல வாழாத உம்முடைய பிள்ளைகள், கர்த்தருக்காய் வேறு பிரிக்கப்பட்டு வாழுகிற உம்முடைய பிள்ளைகள், அவர்கள் வித்தியாசமானவர்களாய் தேவனுக்காய் வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய கரம் ஆளுகை செய்யட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த
சகல உபகாரங்களை மறவாது. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் சகவாசமும் நம்மோடும் இந்த பூமியிலே கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற சகல பசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. சத்தமா சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.